அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ஸோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க, சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. அது குருவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சிம்மராசி என்பவர்கள். அது எது வரைக்கும்னா 15ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதி என்று, அதாவது ஜூலை 16ஆம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல வந்து மறைய போகிறார். அப்போ அதற்கு மேலே ஜூலையினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் யோசிக்கணும். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னு சொல்கிற அப்படின்னா, உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் கேதுவும், 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள் லக்னத்தை எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும், செயல்படுத்த முடியாத தன்மை, சில தடைகள் தாமதங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை. அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த குடும்ப விஷயங்கள், தன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குடும்பம் என்று சொன்னாலே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் இருக்கார். சந்திரனுங்கிறது நிலையில்லாத கிரகம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன் பகவான், அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ 2க்குரியவன் விரயஸ்தானத்தில். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சனி 6க்குரியவன். அதாவது சனிங்கிறது இந்த சிம்மத்துக்கு ஆகாதவன், கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போது வக்ரம் வேறு ஆகிறார். எது இப்போது 13ஆம் தேதி வக்ரம் ஆகி பார்க்குறார். அப்போ என்ன நடக்க போகுது சிம்மத்துக்கு? ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள், இந்த சிம்மத்தில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே வக்ரன் என்ன, தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய நிலை. அப்போ இதுவரைக்கு சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி குடும்பங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்கின்ற மன உணர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா வக்ரமடைஞ்சு பார்க்குறார். அப்போ இயல்புத்தன்மை மாறிய நிலையில் இருக்கக்கூடிய தன்மை உருவாக்குறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது,
கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது, பணத்தை கொடுத்தால் ரிட்டர்ன் வராது, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள். தைரிய வீரியம் எப்படி இருக்கு? அந்த ஒரு 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 உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அல்லது வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை, தன்னுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்க்கப்படுமான்னா குரு பார்க்குறார். குரு நல்லவன் தான். குரு பார்க்குறார் 3ஆம் இடத்தை. 5ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தை பார்த்தா நல்லது. 8ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தை பார்த்தோன்னா குழப்பம் வரும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். மனம் சார்ந்த விஷயத்தில் கன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கும். நிறைய பேர்த்துக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. டிராவல் எந்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு பண வசதி பண வரவுங்கிறது உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம். அது 11ஆம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடவுள் தான் உங்களை காப்பாற்ற போகிறார். இறை சக்தி உங்களை காப்பாற்ற வருகிறது. குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குலதெய்வம் உங்களை காப்பாற்ற இருக்கிறது. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கு. 5ஆம் இடத்தை பார்க்குது. தெய்வ சக்தி காப்பாற்ற இருக்கிறது. தெய்வ சக்தியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னா, குரு நல்லா தான் இருக்கார். நல்லா இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். ஆனால் புதன் வக்ரமாக இருக்குது. அப்போ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னை விட வயதானவர்கள் அல்லது அந்த துறையில் ஒரு சாதனையாளராக இருக்கின்றவர்கள், அந்த துறை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வது இந்த சிம்மத்துக்கு உகந்தது. குருமார்களின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப சிறப்பு பெறும். ஸோ தான் நினைத்த தான் ஆசைப்பட்ட கல்லூரியில் படிப்பதற்கான அமைப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் தூரம் சென்று படிக்கக்கூடிய அல்லது ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன். இதை வா அதுவா, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இந்த குழப்பம் என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதை தெளிவுபடுத்திட்டு சேருங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும், குருவை பார்க்கணும். 5ஆம் இடம் யாரு? குரு தான். 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் அதிபதி குரு தான். அந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் தென்படுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 7ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது உங்களுடைய ஆப்போசிட். நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அது அஷ்டம சனி காலகட்டத்தில். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கை. கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் கரெக்டாக எல்லா விஷயத்திலும் டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக வைத்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ராகு இருக்கு, பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வை தரும். ஏன்னா ராகன்னாலே பிரம்மாண்டம், படையெடுக்கக்கூடிய தன்மை, நல்ல பெருசாக பண்ணணும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். அதில் கவனமாக இருக்கணும். ஸோ சொந்த தொழில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கிற ஒரே காரணத்தால். ஆனால் தொழிலுக்காக ஒப்பந்தங்கள் புதுசாக கிடைக்குமா, புதிய தன்மை உருவாக்குமா, புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கலாமா, புதுசாக எதையாவது இது பண்ணலாமா அப்படின்னா மனம் ரீதியாக உங்கள் புத்தி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே இந்த சிம்மராசி என்பவர்கள் நான் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு ஒரு தொழிலை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சிம்மராசி என்பவர்கள் உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ கேது அப்படின்னாலே விநாயகர். ஸோ விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதே சமயம் சித்தர்கள் வழிபாடு, உங்களுக்கு பிடித்த சித்தர்களுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு. செவ்வாய் எங்கே இருக்கார்? செவ்வாய் பாதிக்கப்படுகிறது கேதுவோட சேர்னால முருகப்பெருமானை சென்று வழிபடுவது. ஏன்னா இந்த சிம்மத்துக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஸோ அப்போ இந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும், அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.